நண்பர்களே வணக்கம். நாங்கள் வழக்கமாக ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்தோம். அங்கே சரி வரல. அதனால் பக்கத்தில் வாய்க்கால் போயிட்டுருக்கு. அந்த வாய்க்காலில் பார்த்திங்கன்னா தண்ணி நிப்பாட்டி கூட 1 மாதம் இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. சரி இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது ஒரு 4, 5 மீன் தான் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அதனால் உடுவலையை குறுக்க விட்டுட்டு வீச்சு வலையை போடலான்ட்டு போடுறாங்க. நீங்கள் பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ மீன் மாட்டுது மீன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. கரெக்டாக நின்று பார்த்து வீசினீங்கன்னா பெரிய மீன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போடுங்க. இந்த பெரிய மீன் எங்கே சுற்றிட்டு இருக்குதுன்னு பார்த்து போடுங்க. ம் ஃபுல்லாக இதுலேயே மாட்டிடுச்சு பார்த்தீங்களா? அதுலேயும் அங்கங்கே மாட்டிட்டு கிடக்கு. கிட்ட போக மாட்டானுங்க, அதனாலதான். சூப்பர்ண்ணா. இருங்க அப்படியே பிடிங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் பிடிச்சதுல இன்னைக்கு தான் ஹையஸ்ட்டு. இந்த பக்கம் கை கிட்ட பெருசு. இருங்க அப்படியே சுற்றி காட்டுங்க. பக்கம் வந்துருச்சு பூரா. இருங்க 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 இங்கே நல்லா கிட்ட வந்துடுங்க, கிட்ட வந்து இருங்க, நல்லா ஆங்கிலேருந்து வரோம். இங்கே இங்கே எத்தனை கிடக்குன்னு பாருங்க. அதை மட்டும் வந்தாலும் தெளிவு எடுக்கணும். சூப்பர்ண்ணா. ஒரே ரவுண்டில் பெருசெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கு. அப்படியே இந்த நடு ரவுண்டில் விழுகிற மாதிரி வீசணும். ம் ம் கெண்டை தான் அங்கே வாழையிலையும் மாட்டிடுச்சு. அப்படியே நான் வர அப்படியே சூப்பர். அருமை அருமை. இங்கே கை கிட்ட பாருங்க. வலையை சுற்றி சுற்றி எடுத்துட்டு. சரி போலாமா? போட்டுருக்கு. எவ்வளோ போட்டுருக்கு? அங்கே வந்து வரமா? பால் கண்டையா இல்லை கண்டா இவ்வளோ தூரம் மேலேயே வந்துடுச்சு. துள்ளு 2 சைஸ் சரியான சைஸ் இருக்குது பாருங்க. இதா அப்படியே பிடிச்சிக்கணும். அப்படியே நிழலில் போட்டு எடுத்துருக்கோம். வீடியோ அது வெயிலாக இருந்துச்சு. அப்படியா நிழல் போட்டு இருந்தால் செமையாக இருந்திருக்கலாம் இல்லையா? வீடியோ நல்லா இருக்கு. நல்லா நிறுத்தி எடுங்க அப்படி மாட்டாமல்.
எடுத்து உதறணும் உழுகு தானே. இது இருந்தாக்கு அப்புறம் தலை கட்டி கிடக்குல்ல உழுகாது. பெருசாக இருந்தால் அப்படி விழுந்துரு. இதெல்லாம் தலை கட்டிடுச்சு கரெக்டாக கன்னிக்கிழமை. இதெல்லாம் எடுக்கிறத உழுகு, இல்லைன்னா உதறிட்டே கிடக்கும். இந்த ஜிலேபியில் விழுந்துரும் பாருங்க. இந்த சைடு கிடக்குல்ல. எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. 3வது ரவுண்டில் அதிகப்படியான மீன்கள். 3வது ரவுண்டு அதிக, அதை விட 2வது ரவுண்டை விட 3வது ரவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து 3வது அங்கே ஒன்று கிடக்குது. இது வந்து 3வது ரவுண்டில் அடித்தது. அங்கே ஒன்று கிடக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கிடக்க. அருமை அருமை, சூப்பர். இருங்க, வலையை தூக்கி காட்டுங்க. இது வந்து 4வது ரவுண்டு. 4வது ரவுண்டு. ஆனால் வலை வீசுனது எடுக்க முடியல. 4வது ரவுண்டு பெரிய வேட்டை. ஆமாம், வலை வீசுனது எடுக்க முடியல, எடுக்கலை. சும்மா இருக்காது நினச்சி வீசுனது தான். ஆனால் இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து மீன் இருக்கான்னு சும்மா ரப்பா வேற வீசுனது தான். ஆனால் வீசுனதுக்கப்புறம் இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு. வாங்க எவ்வளோ கிடக்குன்னு பார்க்கலாம். நிழலுக்கு போயிடலாம். போய் நிறைஞ்சிருன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில். பை நிறைஞ்சிருச்சு ஆல்ரெடி. இது வந்து 4வது ரவுண்டு. ஆனால் வலை வீசுனது எடுக்க முடியல. மீன் இல்லைன்னு நினச்சி வீசுனது தான். நிறைய மாட்டி இருக்கு. ஆட்டம் நேராக பார்க்கணும். ஏதோ ஒரு சைடு அப்படியே போடுங்க. எடுத்துட்ட ஃபுல்லாக மீன்கள் எப்படி விழுந்துருக்குதுங்க. மீன்கள் பெருசெல்லாம் மாட்டி போயிடுச்சு. முடிச்சு மட்டும் மாட்டி எதிர்த்து கிடக்கு. அருமையான ரவுண்டு வேணும். ஜிலேபியெல்லாம் அதிகம் இல்லை, கெண்டதாக இருக்குது. ஓ, ஜிலேபி 2-3 பெருசு மாட்டிருக்கு. சூப்பர் சூப்பர். என்ன எல்லாம் உழுகுது. பெரிய ஜிலேபியெல்லாம் விழுந்துருச்சு. ஒன்று விழுந்துருச்சு. இல்லை, 2-3 பெருசு இருந்துச்சு, எல்லாம் விழுந்துருச்சு. இது அது சங்கிலி, அது ஓட்டையும் இருக்குதா? இல்லை, ஓட்டை இல்லை. எங்கே? சரி, மேலே கொண்டு போயிருங்க, மேலே போய் பார்த்துக்கலாம். இன்னொரு பை எடுத்துகிட்டு வர மாட்டிருக்கு. அது ஃபுல்லாக ஆயிடுச்சு, கட்டியாச்சு. சரியா இருங்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் பிடிக்க வந்த ஆற்றுல மீன் சரியா இல்லைங்கிறதுனால வாய்க்காலுக்கு வந்து பிடிச்சாச்சு. இதான் இந்த இடத்துல தான் பிடிச்சிருக்கு, கட்டி வச்சோம். ஆமாம், எதிர்பாராத வேட்டை. இப்போ பாருங்க, நம்ம நண்பர் எடுத்து கொட்டு வரும் மீனை பாருங்க, எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். எங்கே எல்லாம் எடுத்து கொட்டுங்க. டீங்கப்பா, இன்றைக்கி பிடிச்ச மீன் நாங்கள் எதிர்பார்க்கல நண்பர்களே, இவ்வளோ மீன் கிடைக்குன்ட்டு. நாங்கள் ஏதோ ஒரு 4 மீன் 5 மீன் கிடைக்கும் மீனுமோன்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 5 கிலோ மீனுக்கு மேலே தான் இருக்கும். 5-6 கிலோவுக்கு மேலே இருக்கும் போல். அவ்வளோ மீனுக்கு மாட்டியிருக்கு. இன்றைக்கி சூப்பராக செஞ்சு சமைச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். மீன் பார்த்திங்கன்னா ஜிலேபி தான் அதிகமாக இருக்குது. ஜிலேபி கெண்டைங்க இருக்குது.